அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பயிற்சி குகை பிராணாயாமம். இந்த அற்புதமான இந்த மூச்சு பயிற்சியை நம்ம யார் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வயது வரம்பெல்லாம் கிடையாது. இந்த பயிற்சியை புரிஞ்சுக்கிற ஒரு வயது இருந்தாலே போதும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இதையை நம்ம அதிகாலை நேரங்களில் எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் கிடையாது. நமக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ, இப்போ காரில் போகிறோம், நம்ம டிரைவர் கார் ஓட்டுறார், நம்ம ஓய்வில் தான் உட்காந்துட்ருக்குறோம், அந்த மாதிரி நேரங்கள்லையும் நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம். திடீர்னு நாம் தோணுது, நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்ருப்போம், அந்த மாதிரி நேரங்களில் கூட நமக்கு தோணும், உடனே நாம் இந்த பயிற்சியை செய்யலாம். இப்படி எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ, எப்போதெல்லாம் தோணுதோ, அப்போல்லாம் இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். இந்த பயிற்சியை செய்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூச்சு 3 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று இடகலை, இடதுபுறமாக அடர்த்தியாக மூச்சு நடைபெறும். இன்னொன்று பிங்கலை, அதாவது வலது மூச்சு, வலதுபுறமாக மூச்சு அடர்த்தியாக உள்ளே போயிட்டு வெளியில் வரும். 3வது சொலுமுனை, 2 மூக்களையும் சமமாக போகக்கூடிய மூச்சு. இந்த சுழுமுனை மூச்சை ஓட்டத்தை அதிகரிப்பதற்கான பயிற்சி தாங்க இந்த குகை பிராணாயாமம். யார் யாருக்கெல்லாம் சுழுமுனை மூச்சு அதிகமாக ஓடுதோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. புத்தி மனசும் ஒரே மாதிரி தெளிவாக இருக்கும். தெளிவான முடிவெடுக்கிறதுக்கும் இந்த சுழுமுனை மூச்சு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த சுழுமுனை மூச்சை நம்ம அதிகப்படியாக இயக்கிறதுக்காகத்தான் இந்த குகை பிராணாயாமத்தை நாம் செய்கிறோம். இப்போ இந்த குகை பிராணாயாமம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வலது மூச்சு அடர்த்தியாக போச்சு அப்படின்னா நீங்கள் வலதுபுறமாகத்தான் மூச்சை எவ்வளோ முடியுதோ இழுக்கணும். பிறகு இப்படி அடைச்சி வச்சுக்கணும். இப்படி அடைச்சி வைக்க முடியலனாலும் அப்படியே கும்பகம் பண்ணிக்கலாம். இப்படி இழுத்து இப்படியே கூட கும்பகம் பண்ணிக்கலாம். இப்படி அடைச்சி வேணாலும் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அடைச்சி வைங்க. முடியாத நிலை வரும்போது 2 மூக்கு துவாரம் வழியாக மெதுவாக விட்டுடலாம். இப்போது இடதுபுறமாகத்தான் உங்கள் மூச்சு போகுதுன்னு வச்சுக்கோமே, அடர்த்தியாக இடதுபுறமாக போகுது அப்படின்னா நம்ம இடதுபுறமாக முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறோம். அதற்கு பிறகு முடிந்த வரைக்கும் நம்ம நிறுத்தி வச்சுக்கிறோம். பிறகு மெதுவாக மூச்சு காற்ற விட்டுறோம். இப்படி எப்பெல்லாம் நமக்கு மூச்சு இடது வலது அடர்த்தியாக போகுதோ அந்த பக்கமாக இழுத்து பிறகு அடைச்சி முடிந்த வரைக்கும் நிறுத்தி வச்சு மூக்கு வழியாக நாம் வெளியே விடுறோமோ, இது தாங்க குகை பிராணாயாமம். இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு 21 நாள் அல்லது 108 நாள் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் உடலும் உங்கள் மனமும் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடையுதுங்கிறத உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும். இந்த பயிற்சியை எனக்கு ஒரு சிறந்த குரு கற்றுக் கொடுத்தாங்க. அதையே நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன். ஒரு அற்புதமான பயிற்சி. இதை அனைவரும் பயிற்சி செய்து நல்ல மன ஆரோக்கியத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.